சிதம்பரம் நடராஜர் கோயில்ல கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு பக்தர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த கனக சபை மீது ஏறி தரிசனம் செய்ய அரசு அனுமதி வழங்கி உத்தரவிட்டிருந்தது. இந்த அரசு உத்தரவை மீறி கனக சபை மீது பக்தர்கள் ஏற விடாமல் தீட்சிதர்கள் தடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில தான் கனக சபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வதை தடுப்பதாக கூறி தீட்சிதர்கள் மீது போலீசில புகார் அளிக்கப்பட்டது. அரசு உத்தரவை மீறி கோயில் தீட்சிதர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சிதம்பரம் தில்லையம்மன் கோயில் செயல் அலுவலர் சரண்யா புகார் அளித்திருந்தார் சிதம்பரம் நகர் போலீஸ்ல. அதன் அடிப்படையில் பொது ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட பிரிவின் கீழ பட்டு தீட்சிதர் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரிதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த பட்டு தீட்சிதர் உள்ளிட்ட 6 பேரும் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை நீதிபதி ஜி இளந்திரன் முன்பு நடைபெற்றது. அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோபி வழக்கினுடைய விசாரணை நிலுவையில் இருப்பதாகவும் வழக்கை ரத்து செய்யக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வழக்கை ரத்து செய்ய முடியாது என மறுத்துவிட்டார். வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இதே போல அந்த கனக சபை மீது ஏறி நின்று தரிசனம் செய்ய முன்ற ஜெயசீலா என்ற பெண் பக்தர் சாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் தீட்சிதர்கள் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதையும் அந்த வழக்கினுடைய விசாரணை என்பது கடலூர் அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி கௌரி சங்கர் உள்ளிட்ட தீட்சிதர்களும் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கையும் நீதிபதி ஜி இளந்திரன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்.